அது என்னமோ தெரியல, சண்டேனாலே ஒரே குஷி ஆயிடுது. காலையில எழுந்து சரி சிக்கன் வாங்க சொல்லாமா, மட்டன் வாங்க சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கீழ வந்து பார்த்தாக்கா, ஒரே இலைங்களா கடந்தது. வருஷம் வருஷம் பிப்ரவரி மந்த் எண்டு தொடங்கி, ஜூன், ஜூலை வரைக்கும் இதே மாரி தான் நெறைய இலைகள்லாம் எங்க வீட்ல கொட்டிட்டுருக்கும். பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதனால எங்களுக்கு சரி மரம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது தானேன்றதுனால, இந்த பெருக்கிற கஷ்டம் கூட எங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவா பெருசா தெரியறதில்ல. நெக்ஸ்ட் ரீசென்ட்டா வர ஷார்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லேட்டஸ்ட்டா போட்ட அந்த பன்னீர் ஷார்ட்ஸு கூட அவ்ளோ லைக்ஸ் வந்திருக்கு. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு பிரியாணியும், டிஃப்ரெண்ட்டா எதனா ஒரு சிக்கன் 65யும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 வந்து எப்பவுமே செய்யறதுனால வேற எதனா செய்ய சொல்லி பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க. அதனால ப்ரான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சண்டேன்னு சொன்னா கூட அன்னைக்கு தான் நமக்கு வேலையே ஜாஸ்தியா இருக்கு. விளாக் எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் நெறையாவே இருந்தது. அதனால ப்ரான் வந்து உரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லீஷியஸ் ஆப்பில் எதனா ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னு நினச்சேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பெல்லாம் வந்து டிவைன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை விட நம்ம வீட்டில் வாங்கி செய்யும்போது தான் ப்ரான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற அந்த ப்ரான் கடையிலே வந்து அந்த ஆன்லைன்காரங்களும் வந்து அங்கேயே வாங்கிட்டு அதை வந்து கவரில் போட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. ஆனா, இந்த லீஷியஸ் ஆப் இது மாரி ஆப்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல வந்து வொர்க்கிங் வுமன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுற மாரி, இந்த புளிக்குழம்பு, பருப்பு பொடி இது மாரிலாம் செஞ்சு காட்டலாம்னு இருக்கேன். ஐ ஹோப் அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இலைகள்லாம் பெருக்காம விட்டா கூட, இது மாரி தான் போயிட்டு இந்த ட்ரைனேஜ் வழியா அங்க ஒரு ஓட்டை இருக்கு. தண்ணி போற ஓட்டை. அதில போயிட்டு நெறையா அடைச்சிக்குது. அதுக்காகவே முக்கியமா இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு அந்த வால்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கிறதுனால வேர் இருக்கு. அதனால வந்து ட்ரைனேஜ் போற அந்த பாத்தையும் நம்ம மாத்தி வைக்க முடியாது. சரி அத விட நம்ம இது மாரி வந்து அடிக்கடி கிளீன் பண்ணிட்டோம்னா, அது அடைக்காது. மழை காலங்கள்ல கூட தண்ணி வந்து நல்லா சல்லுன்னு ஓடிடும். பிரியாணி வந்து இன்னைக்கு ஒரு நார்மல் மெத்தட் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்யலான்னு இருக்கேன். ஒரு டைம் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு பிரியாணி பண்ணியிருந்தேன். அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவங்களும் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கேட்கறதுனால, அந்த மாரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பண்ண போறேன். சனிக்கிழமை வந்து எங்க பையனுக்கு வந்து பர்த்டே வந்தது. அன்னைக்கு எதுவும் நான்வெஜ் செய்ய முடியாததால, இன்னைக்கு கொஞ்சம் பிரியாணிலாம் பண்ணி பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்றேன். அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஷாப்பிங் போக போறோம். ஷாப்பிங் போற அந்த இன்ட்ரஸ்டிங்கான கிளிப்ஸும் ஆட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. விளாக்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் வேலை ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணேன். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, ஏதோ அடைச்சிக்கிட்டு சரியா எரியல. எப்பவுமே இதெல்லாம் வந்து சகஜம் தான். எதனா இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது அந்த ப்ராப்ளம்லாம் வரும். இன்னைக்கு வந்து சண்டேன்றத சுத்தமா மறந்துட்டு கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து நம்பர்லாம் தேடிட்டு இருந்தேன். 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து ரீசென்ட்டா இப்ப தான் 22ல தான் வாங்கியிருந்தோம். 1 இல்லன்னா 1 1/2 இயர்ஸ் தான் ஆயிருக்கும். ஆனா நல்லா சூப்பரா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்ப அவசர அவசரமா கால் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். Your calling is not answering. Please try later. நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சி செய்யவும். ஸ்டவ் பின்ல எடுத்து குடுத்துடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்டவ் பின்லாம் இப்ப எந்த வீட்லங்க இருக்குது? அதனால என்ன பண்ணேன், சரி ஒரு ஐடியா பண்ணேன். ஸ்டாப்லர் பின் எடுத்து அத வந்து ஸ்டவ் பின் மாரி ரெடி பண்ணி குத்தி பார்க்கலாம். எப்படி அது ஒர்க் ஆகுதா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, கட்டிங் பிளேடும் சதி பண்ணிடுச்சு. கட்டிங் பிளேடு வந்து ரொம்ப டைட்டா இருந்ததால, எங்க ஹஸ்பண்ட் குடு நான் வாங்கி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க அழகா பார்த்தீங்கன்னா, கையிலே வந்து அத ஒண்ணா அப்படியே தனியா பிரிச்சுட்டு, அத அப்படியே நீட்டி சரி பண்ணாங்க. இந்த பிரீத்தி ஸ்டவ்வுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. எப்ப கூப்பிட்டாலுமே வந்து அவங்க நல்லா ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஆ போன தடவ கூட இது மாரி அடைச்சிட்டப்போ, அந்த சாதம்லாம் பொங்கி ஊத்தி தான் அடைச்சிக்குதுன்னு நெனைக்கிறேன். அப்போ கூட கூப்ட்டு இருந்தோம். அவங்க வந்து நல்லா ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க.
இது போல் அந்த ஸ்டாப்லர் பின்னை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு அந்த கேஸ் வர ஹோலில் வந்து நம்ம குத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு அந்த பர்னர் கீழே கூட நான் துணியில் துடைச்சி விட்டு பார்த்தேன். அப்போவுமே எரியலை. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை நல்லா கவுத்தி போட்டுட்டு அந்த கேஸ் வர அந்த ஹோல்ஸ் அந்த 3 ஹோல்ஸ்லேயுமே வந்து குத்தி விட்டேன். ஸ்டாப்லர் பின்னில் வந்து குத்துனதுக்கப்புறம் அந்த ஜம்போ பர்னரும் அப்புறம் அந்த சின்ன பர்னரும் மட்டும் நல்லா ஸ்பீடாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுவே அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த சின்ன அந்த மீடியம் சைஸ் பர்னர் மட்டும் அதே மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி 2 பர்னர் எரியுதுல்ல அதை வச்சு சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பர்னர் அடைச்சிக்கிறது அப்புறம் வந்து சிலிண்டர் காலி ஆகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எல்லார் வீட்லேயும் நடக்கும். நான் சொல்கிறது வந்து உங்களில் சில பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் அப்படி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிரியாணிக்கு ஒரு 400 கிராம் அரிசி எடுத்து அதை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு. இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி அதையும் வச்சுட்டேன். சைட் பை சைடு இங்கே மசாலா ரெடி பண்ணும்போதே அங்கேயும் தண்ணி கொதிச்சிட்ருக்கணும். இப்போ நான் 400 கிராம் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 200 ml சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நெய்லாம் விடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பொரியட்டும். இப்போது வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் 200 கிராம் என் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெங்காயம் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அப்படி வதக்கும் போது பிரியாணி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தா கூட நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கூட கெட்டு போகாது. அந்த பிரியாணி வதக்காததுனால தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த ஊசடிக்கிற வாசனைலாம் வந்துடும். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். அதை தான் சொல்ல வந்தேன். இப்போது சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது வந்து பபுள்ஸ் வரணும். அந்த பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இந்த மசாலாவிலே போட்டுடணும். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து அந்த முனைக்க இருக்கணும். கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தா ரொம்பவும் கரிக்கக்கூடாது. வாயில் வைக்கும்போது முனைக்க இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதிலே கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எண்ணெயிலே சேர்க்கும் போது தான் அந்த கலர் வந்து பிரியாணியில் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா கலர் போட தேவையில்லை. இப்போது புதினா, கொத்தமல்லி ஒரு அரைக்கை நம்ம 4 விரலால் எடுக்கும்போது ஒரு அந்த 4 விரலுக்குள்ளே அடங்குற மாதிரி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இந்த வடி பிரியாணியை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நார்மலாக செய்கிற பிரியாணிக்கு போகவே மாட்டீங்க. ஏன்னா நான் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வரும். அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தயிர் வந்து ஒரு 200 ml ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை ஒரு 2ஆக அப்படியே கட் பண்ணிவிட்டு அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது மசாலாவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வாயில் வைக்கும்போது முனைப்பாக தெரியணும். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அப்படி பண்ணுறோம்னா அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி வந்து இருந்த இடமே தெரியாமல் பிரியாணியில் ஒன்றோட ஒன்றா மர்ஜ் ஆகி நல்லா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். மினிட்ஸ் கழித்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வாசனை போயிடும். இப்போது
சிக்கன் வந்து 400 கிராம் அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ 3/4 பங்கு போடணும், 3/4 கிலோ சிக்கன் போடணும் அப்படின்னு நெனச்சா கூட போடுங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சிக்கனுக்கு மட்டும் தான் நான் இப்போ தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன். அரிசிக்கெல்லாம் கணக்கு கிடையாது. சிக்கன் வந்து ஒரு 25% மட்டும் இதில குக் ஆனா போதும். மிச்சம் வந்து நம்ம அந்த அரிசிய வடிச்சுட்டு போட்டுட்டு, அதிலே வந்து குக் ஆயிடும். ஒரு 20 மினிட்ஸ் அரிசி வேக வைப்போம். அதிலே வந்து சிக்கன் குக் ஆயிடும். சிக்கன் 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும் பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, தண்ணியிலயும் பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை கொட்டிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் வேகணும். அதுக்கு மேல வேகக்கூடாது. அதுக்கு மேல மசாலாவுல தான் வேகும்போது தான் நல்லா ஜூஸியா உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். 2 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி வந்து நல்லா நீள நீளமா உங்களுக்கு வந்துரும். இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும் 2 மினிட்ஸ் கழிச்சு காட்டிட்டுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா நீள நீளமா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நெக்ஸ்ட் அந்த பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து ஒரு 25% குக் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஜூஸியா அந்த மசாலாவிலேயே குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெந்துச்சுன்னா நம்ம அரிசி போடும்போது இன்னும் குழஞ்சி கறி தனியா பீஸ் பீஸா போயிடும். அதனால இதுதான் கரெக்டான பதம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவும் சூடா இருக்கணும், இந்த அரிசியும் சூடா இருக்கணும். 2ம் இப்போ கொட்டும்போது தான் 2 டெம்பரேச்சருக்கும் கரெக்டா ஈக்குவலா அரிசி வெந்து நல்லா பூ மாதிரி உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ அந்த வெந்த ரைஸை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, அந்த வடிகட்டி வச்ச அந்த பாஸ்மதி வடிச்ச அந்த தண்ணியை கீழே கொட்டாம வச்சீங்கன்னா, அதை என்ன பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வடிச்ச அந்த தண்ணியே ஊத்தி நீங்க லெவல் பண்ணும்போது, மேல இருக்கிற அரிசியும் ரஃப் ஆகாம சாஃப்ட்டா பூ போல வெந்து சூப்பரா இருக்கும். நாம நெனைப்போம் தண்ணி வந்து கரெக்ட்டா லெவல் பண்ணிட்டோம்ல, கரெக்ட்டா வந்துடும்னு. ஆனா அது அப்படி இல்ல. இந்த மாரி நீங்க அமுக்கி பார்க்கும்போது, அந்த தண்ணி வந்து மேல வரணும், கரண்டில அமுக்கி பார்க்கும்போது. அப்பதான் வந்து மேல இருக்கிற அரிசியும் கூட பூ போல வரும். நெக்ஸ்ட்டு தம் போடுறதுக்கு ஒரு மூடிய போட்டு மூடிட்டு, அதில நல்லா ஒரு வெயிட்டான பொருள வச்சு மூடி, ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு முடிஞ்சதும், இந்த பிரியாணி பாத்திரத்த எடுத்துட்டு டைரக்ட் ஃப்ளேம்லேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு, அப்புறமா அடியில வந்து ஒரு தோசைக்கல். உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டான தோசைக்கல் இருந்ததுன்னா, அதையும் வச்சுட்டு, அப்புறம் அந்த பிரியாணி பாத்திரத்த அது மேல வச்சுட்டு, அது மேல ஒரு நல்ல வெயிட்டான பொருள், உங்க வீட்ல இருக்கிற அந்த வெயிட்டான பொருள் எது இருந்தாலும் அத எடுத்து வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, நல்லா சூப்பரா பூ போல மலர்ந்து வந்திருக்கு. இப்படி தான் வரணும். ஃபர்ஸ்ட்டு தொறந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரைஸை வந்து இப்படி திருப்பி விட்டுடுங்க. ஏன்னா மேலே ஏதாவது ரஃப்பாக இருந்தால் கூட நம்ம திருப்பி விடும்போது அது இன்னும் நல்லா சாஃப்டாகி பூ போல் வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியுதா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிரியாணி செஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் சாதா பிரியாணி செஞ்சால் கூட வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நெய் ஃப்ளேவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் நெய்யை வந்து மேலாக விட்டு மூடி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ பிரியாணி வேலை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணியில் வந்து அடியில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக அந்த ரைஸை ஓரமாக ஒதுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி சுத்தமாக இல்லை. இன்னும் நல்லா உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்க. அடியில் கொஞ்சம் கூட தீயாமல் தண்ணியும் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப அருமையாக ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்றத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒயிட் ரைஸும் எக்கும் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சிக்கன் 65க்கு பதிலாக இன்றைக்கி ப்ரான் 65ம் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரான் 65ஓட ஷார்ட்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. சிக்கன் பிரியாணி சூப்பராக நல்லா அருமையாக வந்திருந்தது. அதை இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:00 மேலே நாங்கள் ஜிஆர்டி ஷோரூம் தான் போயிருந்தோம். டி நகரில் இருக்க அந்த நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு தான் போயிருந்தோம். எதுக்காகனா என்னோட பையனுக்கு அவங்க மாமா வந்து ஜிபே பண்ணி ஒரு gift வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமே தான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் vlog வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டி நகரில் நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஜிஆர்டி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் எப்பவுமே நகை வந்து இங்கே தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே சில்வர் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். போன உடனே இந்த பெருமாள் படம் என்னோட கண்ணில் பட்டுடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 போட்டிருந்தது. ஆனால் அவ்வளோ ப்ரைஸான்னு நினைக்காதீங்க. அந்த படத்தில் உள்ளே இருக்கிற அந்த பெருமாளும் தாயாரும் வந்து ஃபுல்லாக சில்வரில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது அவ்வளோ ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜிஆர்டியில் வந்து நிறைய நான் நகை சீட்டு போட்டு தான் நகை வாங்கியிருக்கேன். நகை சீட்டு போட்டு வாங்கும்போது தான் எப்போவுமே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஜிஆர்டி ஸ்கீம் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டு vlog வந்து நான் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜிஆர்டி ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு vlog வந்து நெக்ஸ்ட் vlogலேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்பயுமே அங்கே வந்து என்னை வந்து நகை சீட்டு போட சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பிளாட்டினமோ அதில் பண்ண நகை கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வரில் பண்ணக்கூடிய நல்ல சூப்பரான ஜுவல்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். தங்க நகை போய் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி சில்வரில் செஞ்சு வச்சுருக்க ஜுவல்ஸ் வாங்கி போட்டாலே போதும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் ரேட்டில் தான் அவங்க வந்து ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருந்ததால் ப்ரைஸ் எல்லாம் என்னால் டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்க முடியலை. உங்களுக்கு வேணும்னா கூட போய் செக் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட கோல்டு ஜுவல் வச்சா கூட எது கோல்டுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இதில் வந்து கோல்டில் வர எல்லா மாடலுமே இதுலேயுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. நடுவில் பாருங்கள் இந்த ரூபி ஸ்டோன்லாம் வச்சுருக்காங்க. கோல்டில் என்னென்ன அந்த ஸ்டோன்ஸ்லாம் வைக்க முடியுமோ அதே இந்த பாருங்கள் நவரத்ன ஸ்டோன் நினைக்கிறேன் அது. அந்த ஸ்டோன்ஸுமே இதில் வச்சு பதிச்சிருந்தாங்க. இப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த வளையல் வந்து எனக்கு கண்ணை பறிச்சுது. நான் கூட நினச்சேன் சில்வரில் வந்து டைமண்ட் வச்சு செஞ்சுருப்பாங்கன்ட்டு. ஆனால் அது டைமண்ட்லாம் இல்லை, சில்வரில் வர ஒரு பேங்கிள் தான். ரொம்ப அருமையாக நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருந்தது. பாருங்கள் அது நடுவில் கூட எமரால்ட் ஸ்டோன் வச்சு நல்லா அருமையாக இருந்தது. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நகைனாலே ஆசை தான். இது மாதிரிலாம் காமிச்சா யாருக்கு தாங்க ஆசை வராது. அப்புறம் வந்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த பெருமாள் சிலை. இந்த பெருமாள் சிலை வந்து ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா மைனூட் ஒர்க் பண்ணி கீழே கூட பாருங்கள் ஆஞ்சநேயர் நல்லா ப்ராம்ப்டாக தெரிகிறாரு. நல்லா மைனூட் ஒர்க்கில் நல்லா அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. திருப்பதிக்கே போக வேணாம் போல். இந்த சிலையை ஒன்று வீட்டில் வச்சு கும்பிட்டாலே போதும். திரும்பி பார்க்க ஒரு இடத்துலையும் சர்ப்ரைஸ் தான். ஒடியானம் கூட சில்வரில் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வேலைப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. தங்கத்தில் வாங்குறதுக்கு சில்வரில் கூட வாங்கி போட்டுக்கலாம் ஆசைப்படுறவங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கோல்டில் வர அந்த சிம்பிளான இயரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து காலேஜ் வியர்க்காக ஒரு சிம்பிளான ஒரு இயரிங்ஸ் எடுக்கலான்னு தான் இங்கே வந்து பார்த்துட்ருந்தோம். அவளுடைய ஓல்டு கோல்டு போட்டுட்டு தான் நாங்கள் அதுக்கு நியூவாக ஒரு இயரிங்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா சுத்தமாக கிடையாது. ஆனால் அங்கே வந்த பிறகு ஒரு ஐடியா வந்ததால் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த முத்து பாருங்க, இதெல்லாம் வந்து பழைய காலத்து மாடல் வந்து இதெல்லாம் அப்போல்லாம் போடுவாங்க நல்லா மழன்னு. இந்த பிரான்ச்சில் வந்து நிறைய புது மாடலும் இருந்தது. அதே சமயத்தில் பழைய மாடல் கேட்குறவங்களுக்கு அதுவுமே நிறையா இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஓல்டு கோல்டு போட்டுட்டு தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2.25 கிராம் கொடுத்துட்டு வெறும் 2.100 கிராம் இருக்கிற அந்த புது மாடல் தான் நாங்கள் இப்போது செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
இது நம்ம கழுத்துல போடுற இந்த தாலி சரடு மாடல்ல இருந்தது. ஆனா வந்து இதுதான் வந்து அவளுக்கு முகத்துக்கு எடுப்பா இருந்ததால அத செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம ஒண்ணு செலக்ட் பண்ணியிருந்தா கூட திரும்பவும் எதனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். அப்படிதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இங்க நெறைய காஸ்டிங் மாடலும் இருந்தது. ஆனா வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேதாரம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஃபைனல் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட்லாம் வாங்கிட்டு ரெடியா வச்சிருந்தோம். அவங்களும் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்தாங்க. ஜிஆர்டினால எப்பவுமே நம்ம போய் கேட்டு கேட்டு வாங்கி டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு இருப்போம். இப்போ பில் போட்டு வந்துடுச்சு. இதுதாங்க ஃபைனலா நாங்க வாங்குன அந்த இயரிங். எப்படி இருக்குன்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பொண்ணோட முகத்துக்கு இதுதான் ரொம்ப ஆப்ட்டா இருந்தது. அவ காதுல இருக்க அந்த ஓல்டு கோல்ட போட்டு மாத்துனதால, அங்கேயே இந்த கம்பளையும் வந்து காதுல போட சொல்லிட்டேன். அதுதான் எடுத்து போட்டுட்டு இருக்கா. எப்பவுமே பெரிய நகைங்கள விட இந்த மாரி சின்ன சின்ன நகைங்களுக்கு தான் வேஸ்டேஜ் வந்து எப்பவுமே நெறையா போடுறாங்க. பாருங்க, மாடல் ரொம்ப சூப்பராவே இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கறது சில்வர் செக்ஷன்ல செலக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பிரேஸ்லெட் தான். இதுதான் அவங்க மாமா வந்து அவனுக்கு வாங்கி குடுத்த பர்த்டே கிஃப்ட். அதையுமே கையில போட்டு விட்டுடுங்கன்னு சொன்னேன். அததான் எடுத்து அவங்க அப்பா வந்து அவனுடைய கையில போடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவன் கையிலயும் போட்டு விட்டுட்டாரு. என்னங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.